ஹாய் கைஸ், இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்பை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 12/6/2025 நேற்று நடந்த ஒரு பெரிய பேரிழப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, யூடியூப், இன்ஸ்டா, எந்த இது திறந்தாலும் சரி, டிவி நியூஸ் சரி, எல்லாமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், நேற்று நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் பற்றி தான் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்டோட ஆக்சிடெண்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு காரணம் நம்ம யாரை சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் தான் ஆக்சிடெண்ட் ஆனது. அகமதாபாத்லேருந்து பயணிகளை ஏற்றிட்டு லண்டனுக்கு டேக்கப் ஆன உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ், அதில் அந்த கட்டிடத்தில் போயிட்டு விமானம் போய் இடித்த உடனே பார்த்திங்கன்னா தீ பற்றி எரிஞ்சிருது. இந்த ஏர் இண்டியா நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் ஏர் இண்டியாவில் புக் பண்ண வேணாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்மளும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதில் பயணித்தவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் பயணித்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கனவுகளோட அந்த இதில் போயிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாக பயணிச்சிருப்பாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 5 பேர் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஒய்ஃபு, பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 குழந்தைங்க. ஸோ 5 பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் பிரதீப். ஃபுல் நேம் எனக்கு சரியாக தெரியல. அவரும் டாக்டரு, அவளோட மனைவி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாக்டர்னு சொல்கிறாங்க. தன்னோட குழந்தைங்களுக்காக அவங்களோட எதிர்காலத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா லண்டனில் அவங்களுக்கான ஒரு வீடு, தங்க, அப்புறம் இது எல்லாமே பார்த்து வச்சு இதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப நாள் கனவாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா போகிறதுக்கான விசா அது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இல்லாததுனால பார்த்திங்கன்னா அவங்களால போக முடியல. ஸோ நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க கனவுலாம் நினைவாக போகுது அப்படிங்கிறதுனால அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு அவங்க பார்த்திங்கன்னா லண்டன் கிளம்பியிருக்காங்க. லண்டன் கிளம்பும் போது ஃப்ளைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க உறவினர்களுக்கெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து சிரித்த முகமாக ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அதை அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரியாது அவங்களுக்கு, அதுதான் அவங்களோட கடைசி சிரிப்பு என்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நான் இங்கே சைடில் காட்டுறேன். அதை பார்த்தா அவங்க எவ்வளோ சந்தோஷம், நம்ம கனவுலாம் நினைவாக போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் எவ்வளோ இதாக அதில் ஃப்ளைட்டில் ஏறி போயிருப்பாங்க. அவங்க சிரிப்பை பாருங்களேன். ஸோ அந்த சிரிப்பெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த மாதிரி சம்பவம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம், 6 மந்த்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய இழப்பாக வந்துடுது. அது ஏன், என்னாச்சு, அது சாமி குத்தமா என்ன, எதுவுமே தெரியல. உயிரோட எண்ணிக்கை அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கான ரீசன் என்னன்றதும் தெரியல. அந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், இந்த சைடில் நான் காட்டுற மாதிரி இவர் மட்டும்தான் எக்ஸிட் வழியாக ஓப்பன் பண்ணி அவர் ஃப்ளைட்லேருந்து குதித்து அவர் உயிர் தப்பியிருக்காரு. அவருக்கும் அடி நிறைய பட்டிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அவர் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சிருக்காரு. மற்ற 241 பேர் அப்படியே சாம்பலாகி கருகி போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிடத்தில் போய் இடித்து தான் வெடிச்சிருக்கு. அப்படி எரியிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கட்டிடத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் 60 பேர் பார்த்திங்கன்னா அதில் இருந்திருக்காங்க. அதில் 60 பேரும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் உயிர், ஒரு உயிர் 2 உயிரா, எத்தனை உயிர் இதில் போயிருக்கு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம் தான் இதெல்லாம்.
இதில் வந்து இந்த டாட்டா குழுமம் பார்த்தீங்கன்னா இறந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா வந்து தரதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. செத்தது ஒரு உயிர் கிடையாது. எத்தனை குடும்பம் தெரியுமா அதில்? அழகழகான குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, அவங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒவ்வொரு கனவு, ஆசை, இது எல்லாமே வச்சுட்டு தான் அவங்க ஃப்ளைட்டில் ஏறி போயிருக்காங்க. எப்படியாவது லண்டன் போயிட்டு எப்படியாவது நம்மளோட கனவெல்லாம் நினைவாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மட்டும்தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஆசையெல்லாம் ஒரு ஃப்ளைட் ஏறி ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் 10 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டிடத்தில் போய் விழுந்து வெடிச்சிருக்கு. இதில் நிறைய நான் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதில் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இதுவாக வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க இறந்தவங்களோட உடல் வந்து கருகி எப்படி எப்படி ஒவ்வொரு ஆங்கிளில் இறந்து கிடக்குறாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு அந்த கட்டிடத்தில் இடித்த உடனே அதில் கருகி எவ்வளோ பாடி வந்து மேலேருந்து கீழே விழுது. அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு கொடூரமாக இறந்துருக்காங்க. கருகி சாம்பலாக இருக்காங்க. எவ்வளோ பேர் அவங்கள ஒவ்வொரு குடும்பத்தோட ஆசையும் மண்ணாக போச்சு. இந்த மாதிரி விபத்துலாம் ஏன் நடக்குது, எதுக்கு, என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளைட்டோட டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதே எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், அவர் மட்டும்தான் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு உயிர் ஒரு ஆயுஸ் எட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 242 பேர் பயணித்த ஃப்ளைட்டில் அந்த ஒருத்தர் மட்டும் குதிச்சு உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து செத்து பிழைச்ச ஒரு கடவுள் மாதிரி. அந்த ஃப்ளைட்டில் போன ஒரு குடும்பம் அப்படியே மண்ணாயிடுச்சு, எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அதில் மற்றவங்களோட குடும்பத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோடு தான் தன்னோட ஊர்லேருந்து வெளிநாடு போய் எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றலாங்கிற நிறைய கனவுகளோடு போயிருப்பாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஜனவரி மாதம் வந்து ஏதோ அவங்களுக்கு மேரேஜுன்னு நினைக்கிறேன். அவங்க கணவர் பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து படிச்சுட்ருக்காரு. ஸோ அவரை பார்க்குறதுக்காக புது பெண் பார்த்திங்கன்னா இங்கே அகமதாபாத்லேருந்து லண்டன் வந்து தன் கணவரை வந்து பார்க்குறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் நேற்று அவங்களும் போயிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் அவங்களும் போனதால் அவங்களும் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்லுவாங்க, என்ன ஏதுன்றது ஒன்றுமே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இந்த நியூஸ் ஓடிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது குடும்பத்துக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்லுவாங்க, எப்படி அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் மறந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இறந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஆழ்ந்த இரங்கல் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.